வாழ்த்தி மகிழ்வோம். அகத்தவும் ஆண்டின் ஒரு நாள் ஏப்ரல் 12ஆம் தேதி பதிவினை காண உள்ளோம். ஜேம்ஸ் அலன் அவர்கள் பதித்த அந்த ஆங்கில பதிவினை ஆண்டின் ஓர் நாளாக அகத்தவும் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு உரியதை பதிய உள்ளோம். இவர் ஜேம்ஸ் அலன் அவர்கள் 1902ஆம் ஆண்டு முதல் 1912 வரை தொடர்ந்து பதிந்த அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் ஆண்டின் ஒவ்வொரு நாளாக 365 நாளும் பொருந்தக்கூடிய வகையில் அவர் பொருந்திய கருத்துக்கள் பொருந்தக்கூடிய வகையில் உள்ளது என தொடர்ந்து அதை தமிழாக்கமாக தொடர்ந்து பயந்து வருகிறோம். உதயமூர்த்தி, வ.உ.சி., அப்துல் கரீம் போன்றவர்கள் தன்னார்வ முயற்சி உடையவர்களுக்கு உண்டான ஒரு கருத்தாக்கமாக இந்த ஒரு பதித்த நூல்களை தொடர்ந்து படித்து அறிந்து அவருடைய நூல்களில் தமிழாக்கமும் செய்துள்ளனர் என்பதனை இந்த நேரத்தில் கூறி ஒரு பதித்த ஏப்ரல் 12ஆம் தேதி தமிழாக்கமாக அவர் பதித்தவற்றை ஆங்கில மொழியிலிருந்து தமிழாக்கமாக தங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். தொடர்ந்து இந்த நாளுக்குரிய கருத்தாக மகிழ்ச்சி என்று ஏப்ரல் 12ஆம் தேதியை கூறலாம். உணர்ச்சிகளும் அச்சங்களின் மீது படை மற்றும் சண்டைகள் வேலை செய்கின்றன. உணர்ச்சிகளும் அச்சங்களின் மீது படை மற்றும் சண்டைகள் வேலை செய்கின்றன. ஆனால் அன்பும் அமைதியும் உள்ளத்தை அடைந்து சீர்திருத்துகின்றன. உணர்ச்சிகளும் அச்சங்களும் மீது படை மற்றும் சண்டைகள் வேலை செய்கின்றன. உணர்ச்சிகளின் மீதும் அச்சங்களின் மீதும் படை வேலை செய்கின்றன. ஆனால் அன்பும் அமைதியும் உள்ளத்தை அடைந்து சீர்திருத்துகின்றன. பலத்தால் வெல்லப்பட்டவன், தன்னுடைய பலத்தினால் வெல்லப்பட்டவன், அதன் மூலம் அவன் உள்ளத்தில் வெல்லப்படுவது இல்லை. அவர் முன்பை விட பெரிய எதிரியாக இருக்கலாம். ஆனால் அமைதியின் ஆற்றல் வெல்லப்பட்டவன் அதன் மூலம் உள்ளத்தில் மாற்றப்படுகிறான். எதிரியாக இருந்தவன் நண்பனாவான். தூய உள்ளமும் நாணமும் உள்ளவருடைய உள்ளத்தில் அமைதி இருக்கும். அது அவர்களின் செயல்களில் நுழைகிறது. அவர்கள் அதை தங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துகிறார்கள். அது சண்டையை விட ஆற்றல் வாய்ந்தது. ஆற்றல் தோல்வி அடையும் இடத்தை அது வெல்லும். அதனுடைய சிறகுகள் நல்ல வினைகளை பாதுகாக்கிறது. அதன் பாதுகாப்பின் கீழ் பாதிப்பு இல்லாதவர்கள் பாதிக்கப்படுவது இல்லை. அதன் பாதுகாப்பின் கீழ் பாதிப்பு இல்லாதவர்கள் பாதிக்கப்படுவதில்லை. இது தன்னல போராட்டத்தின் கவனத்திலிருந்து பாதுகாப்பான தங்குமிடத்தை வழங்குகிறது. தன்னல போராட்டத்தின் கவனத்திலிருந்து பாதுகாப்பான தங்குமிடத்தை வழங்குகிறது. அது தோற்கடிக்கப்பட்டவர்களுக்கு போக்கிடம், இழந்தவர்களுக்கும் ஆசரை, தூய்மையானவர்களுக்கு குடிகையாக உள்ளது. தெய்வீக தன்மையை நடைமுறைப்படுத்தினால் வாழ்க்கை மகிழ்ச்சியாகும். பேரின்பம் என்பது நல்ல மனிதனின் இயல்பான நிலை. எனவே மகிழ்ச்சியுடன் நாளும் கழிக்கக்கூடிய வகையில் இந்த ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு உள்ள கருத்தாக்கமாக தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். அவர் பதித்த ஆங்கில பதிவினை காண்போம். What he says on April 12th in acrostic, we can say, please, we can say in acrostic, bringing laughter into systematic situations. Bringing laughter into systematic situations. Force and strife work upon the passions and fears, but love and peace reach and reform the heart. He who is overcome by force is not thereby overcome in his heart. He may be a greater enemy than before, but he who is overcome by the spirit of peace is thereby changed at heart. He that was an enemy has become a friend. The pure-hearted and wise have peace in their hearts. It enters into their actions. They apply it in their lives. It is more powerful than strife. It conquers where force would fail. Its wings seal the righteous under its protection. The harmless are not harmed. It affords a secure shelter from the heat of selfish struggle. It is a refuge for the defeated, a tent for the lost, and a temple for the pure. When a divine good is practiced, life is bliss. Bliss is the normal condition of the good man. When divine good is practiced, life is bliss. Bliss is the normal condition of the good man. You can say it in acrostic on April 12th. What we can say in acrostic bliss, in single word, we can say bringing laughter into systematic situations for the word bliss in acrostic. தமிழ் மொழியில் மகிழ்ச்சி ஒரு இருப்போம் என கூறிய ஏப்ரல் 12ஆம் தேதி பதிவினை மகிழ்ச்சியுடன் அகத்தம் ஆண்டின் ஒரு நாள் என்ற பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.